ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்ட காமன் டிபி கட்டாயம் வைத்துக் கொள்ள திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு என்பது திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக மட்டுமில்லை எனவும், தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க அனைவரையும் ஓரணியில் திரட்டுவதற்கான முயற்சி என்று தெரிவித்தார். மேலும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை ஜூலை 1 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற பாமகவின் சமூக ஊடக பேரவை கலந்தாய்வு கூட்டத்தில் அன்புமணியின் மகள் சங்கமித்ரா கலந்து கொண்டது பேசுபொருளாகி உள்ளது. ராமதாஸ், அன்புமணி இடையே கடந்த சில நாட்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இதற்கு சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதே காரணம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தனது குடும்பத்திலிருந்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் சென்னை சோழிங்கநல்லூரில் அன்புமணி தலைமையில் சமூக ஊடக பேரவை கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றதில் அவரது மகள் சங்கமித்ரா கலந்து கொண்டுள்ளது ராமதாஸை மேலும் கோபமடைய செய்ய வைக்கலாம் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. வயது முதிர்ச்சியின் காரணமாக டாக்டர் ராமதாஸ் குழந்தையாகவே மாறிப்போனதாக அன்புமணி பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற பாமக சமூக ஊடக பிரிவு கூட்டத்தில் பேசிய அவர், அன்புமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு ராமதாஸ் மீது திடீர் பாசம் வந்துவிட்டதாக கூறினார். திருமாவளவனும் செல்வ பெருந்தகையும் ராமதாஸை பாராட்டுவது எல்லாம் திமுகவின் சூழ்ச்சி என்று கூறிய அன்புமணி, பாமகவை பொறுத்தவரை திமுக தான் முக்கிய எதிரி என்றும், தேர்தலில் பாமகவினர் அனைவரும் திமுகவுக்கு பிரச்சாரம் எதிராக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதவாத பிரிவினைக்கு துணை போகும் துரோகிகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஜூலை 1 முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்துடனான பரப்புரையை தொடங்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை புறக்கணித்தும், தமிழ்நாட்டின் பண்பாட்டின் பெருமையை நிராகரித்தும், தமிழ்மொழி வளர்ச்சிக்கு நிதி வழங்காமல் மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக சாடியுள்ளார். புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதிலும், கழக அரசின் சாதனை திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதிலும் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்வது தொடர்பான விதிகள் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை நியமன அடிப்படையில் உறுப்பினர்களாக நியமிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்தார். அதன்படி 2984 மாற்றுத்திறனாளிகள் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளிலும், 650 மாற்றுத்திறனாளிகள் நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நியமனம் செய்யப்பட உள்ளனர். இதற்கான விண்ணப்பங்கள் வரும் 1ஆம் தேதி முதல் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். வழக்கமாக உடன்பிறப்பே வா சந்திப்பின் போது ஒரு தொகுதிக்கு 10 நிர்வாகிகளை மட்டுமே சந்தித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 19 நிர்வாகிகளை வரவழைத்து பேசினார். மொடக்குறிச்சி தொகுதியில் கடந்த தேர்தலில் 281 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் சரஸ்வதி வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை திமுக வெற்றி பெற வேண்டும் என என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த தனது மகளுடன் வெளிநாட்டில் இருந்தபடி கட்டிட தொழிலாளி தந்தை கண்ணீர் மல்க வீடியோ காலில் பேசியதை நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் அரசு பள்ளியில் பயின்ற தரணி என்ற மாணவி கட் ஆஃப் மார்க் 200 பெற்று முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்தார். இந்நிலையில் வெளிநாட்டில் கட்டிட வேலை பார்த்து வரும் மாணவியின் தந்தை வேல்முருகன் தனது மகளிடம் வீடியோ காலில் பேசினார். அப்போது, உனக்காக தாமா குறைவான சம்பளத்தில் வெளிநாட்டில் கஷ்டப்படுகிறேன் என கண்ணீர் மல்க பேசினார். எதிர்காலத்தில் அதிமுகவை இல்லாமல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியை அமித்ஷா செய்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புதிதாக ஆட்சியில் பங்கு என அமித்ஷா சொல்வதாகவும், இதுகுறித்து அதிமுக என்ன கருதுகிறது என்றும் இதுவரை சொல்லவில்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் பாஜக அதிமுக நிர்பந்தத்தின் பேரிலேயே கூட்டணி சேர்ந்திருப்பதாகவும், அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறினார். சென்னையில் புறநகர் பறக்கும் ரயிலில் பயணித்த நபர் ஒருவர் அங்கிருந்த பெண் பயணிகளிடம் மிகவும் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை வேளச்சேரியிலிருந்து கடற்கரைக்கு சென்ற புறநகர் பறக்கும் ரயில் திருவான்மையூர் அருகே சென்று கொண்டிருந்த போது அதில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் அங்கிருந்த பெண் பயணியிடம் அநாகரிகமாகவும் மிகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் செய்கை செய்துள்ளார். அந்த அருவருக்கத்தக்க காட்சி வெளியாகியுள்ளது. மாநிலத்தின் தலைநகரில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் இவ்வாறு அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபடுவது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ரயில்வே போலீசார் உரிய முறையில் ரோந்து பணிகளை மேற்கொண்டு பெண்களை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் புகைப்படம் எடுப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்தை ஜூலை 7ஆம் தேதி தொடங்க உள்ளார். அப்போது அனைத்து தொகுதிகளிலும் ரோடு ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதால் அவருடன் புகைப்படம் எடுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி புகைப்படம் எடுப்பவர்கள் குறித்து மாவட்ட செயலாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குற்ற பின்னணி வழக்குகள் நிலுவையில் இருப்போர் யாரும் புகைப்படம் எடுத்துவிடக் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் சமயத்தில் இதுபோன்ற புகைப்படம் எதிர்வினையை உண்டாக்கும் என்பதால் அதிமுக தலைமை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் நாட்டில் சிக்கித் தவித்த மேலும் 12 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். போர் சூழல் காரணமாக இஸ்ரேல் ஈரான் நாடுகளில் உள்ள தமிழர்களை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் அங்கு சிக்கித் தவித்த 12 தமிழர்களை மீட்டு ஈரானில் இருந்து ஒரு குழு விமானம் மூலம் டெல்லி வந்தது. பின்னர் அங்கிருந்து ரயில் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை வரவேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆவடி நாசர் ஈரான் இஸ்ரேலில் இருந்து இதுவரை 144 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். வருகிற 7ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கும்பாபிஷேக பணிகளை எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகளை காப்பாற்ற மீன் எலும்பு கால்வாய் உருவாக்கப்பட உள்ளதாக ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் புகைப்படத்தை பதிவிட்டுள்ள அவர், கால்வாய் வடிவமைப்பில் மீன் எலும்புக்கூடு போன்ற வடிவில் அமைந்துள்ள கால்வாயில் இருந்து கிளைகள் பெறுகின்றன. இது உப்பு நீர், ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அதிகப்படியான நீரை வெளியேற்றும் இயற்கையான அலை ஓட்டத்தை உயிர்ப்பிக்கிறது என்றும், பசுமை டிஎன் மிஷனின் கீழ் முத்துப்பேட்டையில் மட்டும் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு 1350 ஹெக்டேரில் புதிய தோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக சுப்ரியா சாஹூ பதிவிட்டுள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் குற்றவாளிகளாக என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்ரீகாந்தையும் கிருஷ்ணாவையும் கைது செய்தால் போதைப் பொருள் பயன்பாடு நிறுத்தப்படுமா என கேள்வி எழுப்பினார். ஸ்ரீகாந்திற்கு விற்றவர் அதிமுக என்பதால் வழக்கை சேர்த்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், திமுகவை சேர்ந்தவருக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீர் வரி விதிப்பு பிரச்சினைக்கு மத்திய அரசு செவிசாய்க்காவிட்டால் முதலமைச்சர் நீதிமன்றத்தை நாடுவார் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தஞ்சை மத்திய மாவட்ட திமுக பாகநிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் தஞ்சையில் நகரப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் நேரு, விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பு குறித்து MK ஸ்டாலின் மத்திய அரசிடம் முறையிடுவார் என தெரிவித்தார். மேலும் திமுக உறுப்பினர் சேர்க்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூடுதல் சீட்டுகள் கேட்டதால் மதிமுக கட்சியை திமுக உடைக்க தொடங்கியுள்ளதாக பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் அரசால் கொண்டுவரப்பட்ட நெருக்கடி நிலை பிரகடனத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழிப்புணர்வு கருத்தரங்கம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வருங்கால சமுதாயத்தை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி திமுக அழிக்க பார்ப்பதாக தெரிவித்தார். மேலும் போதைப் பொருள் பல ஆயிரம் கோடி கடத்தியவர்கள் வெளியில் உள்ளதாகவும், சினிமா உலகமே போதைப் பொருளில் சிக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த 4 ஆண்டுகளில் மாணவர் ஒருவருக்காவது திமுக அரசு மடிக்கணினி வழங்கி இருந்தது என நிரூபித்தால் அதிமுக நிர்வாகிகள் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில்
இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்களின் அணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றதில் பங்கேற்று பேசிய அவர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து என்ன சாதித்தார் எனவும், ஆடம்பரமாக காரேஸ் நடத்தியதில் ஏழை எளிய மாணவர்கள் கலந்து கொண்டு பயன் அடைந்தார்களா என கேள்வி எழுப்பினர். சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருது ஆசிரியர் நியமனத்திற்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் தமிழக அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூரில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் உருது ஆசிரியராக ஹாஜிரா என்பவர் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடக்க கல்வி இயக்குநர் உள்ளிட்டோர் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஏற்கனவே 2 முறை உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளதாக கூறி 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் அடுத்த 10 நாட்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்காது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயர் மருத்துவ உபகரணங்கள் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, மா. சுப்பிரமணியன், சக்கரபாணி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், 4 வருடங்களுக்கு முன்பு சுகாதாரத்துறை மூலம் இயங்கி வந்த பழைய கட்டடங்கள் அகற்றப்பட்டு தற்போது 1600 புதிய கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் எந்த நேரத்திலும் 85,000 கன அடி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட உள்ளதாக 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் கடந்த 2 வாரங்களாக நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் முழு குளளவான 120 அடியை விரைவில் எட்ட வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே அதிக சிறப்பு பொருளாதார மண்டலமாக உள்ள மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் மொத்தம் 280 செயல்பாட்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளன. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 51 மண்டலங்கள் உள்ளன. அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதிலும், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும், ஏற்றுமதியை அதிகரிப்பதிலும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும், புதுமை மற்றும் உற்பத்தியின் மையமாக மாறுவதற்கும் தமிழ்நாடு முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதுடன், சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் 18 விழுக்காடு பங்கை கொண்டுள்ள ஒரே மாநிலம் தமிழகம் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தினசரி பாலியல் வன்கொடுமை நடப்பதுதான் ஆன்மீக அரசியலா என குன்றக்குடி தர்மபுரம் ஆதீனங்களுக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நயினார் நாகேந்திரன் நட்சத்திர விடுதிகளில் தினமும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளதாகவும், கர்ப்பிணி பெண் புகார் அளிக்கச் சென்றால் காலால் மிதிக்கப்படுகிறார் என்றும், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண் புகார் அளித்தால் அவரது பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவில் புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியலை டெல்லி மேலிடத்தில் கொடுத்திருப்பதாகவும், விரைவில் நிர்வாகிகளுக்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். பிரியாணி இருக்கு, சாப்பிடாமல் சென்றால் ரத்தம் கக்கி சாவீர்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சால் அதிமுக கூட்டத்தில் சிரிப்பொலி எழுந்தது. மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிப்பது குறித்து பேசினார். அப்போது செய்தியாளர்கள் அனைவரையும் சாப்பிடச் சொன்ன அவர், நீங்கள் என்னதான் என்னை ஓட்டினாலும் நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டின்படி உங்களுக்கு உணவு அளித்துதான் நான் அனுப்புவேன் என்றார். இதனால் கூட்டத்தில் சிரிப்பொலி எழுந்தது. தமிழக அரசின் உத்தரவை மீறி உணவகங்களில் மயோனேஸ் விற்பனை செய்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனேஸ் விற்பனைக்கு ஓராண்டு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உணவகங்களில் மயோனேஸ் விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் உணவகங்களில் மயோனேஸ் உபயோகிக்கப்படுவதை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி மயோனேஸ் தயாரிக்கப்பட்டால் கடையின் உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தை ரத்து செய்து அபராதம் விதிக்க குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவிகள் தண்ணீர் குடிப்பதை உறுதிப்படுத்தும் விதமாக வாட்டர் பில் திட்டத்தை அமல்படுத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பள்ளிகளில் காலை 11 மணி, மதியம் 1 மணி, பிற்பகல் 3 மணி என 3 முறை வாட்டர் பில் அடித்து தண்ணீர் குடிக்க வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதையும் வாட்டர் பாட்டில்கள் கொண்டு வருவதையும் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்துவதுடன் குறிப்பிட்ட நேரத்தில் வாட்டர் பில் அடித்து 2 அல்லது 3 நிமிடங்கள் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தலையில் காயத்துடன் ஸ்கேன் எடுக்க வந்த நோயாளியிடம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பழுதாகிவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. விபத்தில் சிக்குபவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் போது தலை காயத்தை கண்டறிய எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பது வழக்கம். அந்த வகையில் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த நோயாளியிடம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பழுதாகிவிட்டதாகவும் ஸ்கேன் எடுக்க முடியாது எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை அருகே அதிக அளவு சத்து மாத்திரை சாப்பிட்ட மாணவர்கள் வயிற்று வலியால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். கீழபதையில் உள்ள பள்ளி மாணவிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளது. அப்போது 7ஆம் வகுப்பு பயிலும் கீழவடகரை இந்திரா காலனியைச் சேர்ந்த சந்துரு, நந்தபெருமாள், நரேஷ், மதன் ஆகிய 4 பேரும் இடைவெளியின் போது அளவுக்கு அதிகமாக மாத்திரைகளை சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சாலை பணியாளர் மீது பைக் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். சங்கராபுரம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரத் உயரக பைக்கில் தனது நண்பர்களுடன் சங்கராபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த சாலை பணியாளர் குமார் என்பவரின் இருசக்கர வாகனத்தில் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் இருவரும் உயிரிழந்தனர். நாகையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த தாயின் உடலை மூட்டை கட்டி தோப்புக்குள் வீசிச் சென்றவர்களை போலீசார் கைது செய்தனர். வடக்கு பொய்கைநல்லூர் காந்தி மகான் கடற்கரை சாலையில் தலைமர தோப்புக்குள் கிடந்த சாக்கு மூட்டையில் இருந்து 75 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த மும்தாஜ் என்பவரின் உடல் என்றும் மும்தாஜின் உடலை அவரது மகன்கள் சையது மற்றும் சுல்தான் இப்ராஹிம் ஆகியோர் மூட்டை கட்டி வீசிச் சென்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ரேஷன் கடை முறைகேட்டை தட்டி கேட்டவருக்கு ரேஷன் கடை விற்பனையாளர் உள்ளிட்டோர் கொலை மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சக்கமட்டி பகுதியில் உள்ள 3 ரேஷன் கடைகள் மூலம் 5,000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பயனடைந்து வரக்கூடிய நிலையில் ரேஷன் அரிசி முறைகேடாக விற்பனை செய்யப்படுவதாகவும் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டு கிடப்பதாகவும் கூறி அதிமுக கிளை செயலாளர் மாரிமுத்து என்பவர் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து ரேஷன் கடை விற்பனையாளர் சுப்புலட்சுமி மற்றும் அவரது கணவர் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். பொய் வழக்கு போட்டு வீட்டில் இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துச் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த தென்காசி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் சிறைக்கில் அடைக்கப்பட்ட நிலையில் வாசுதேவநல்லூர் காவல் ஆய்வாளர் கண்மணி மீது புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தான் சிறையில் இருந்த காலத்தில் தனது அம்மாவின் வீட்டிலிருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை காவலர்கள் எடுத்துச் சென்றுள்ளதாக கூறியுள்ளார். வேலூர் அருகே பள்ளி மாணவர்கள் 3 பேர் திடீரென மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொரப்பாடி ராம்சேட் நகரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் கோகுல் பிரசாத், கிருஷ்ணன், ஜீவசூரியன் ஆகியோர் 7ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் 3 பேர் திடீரென மாயமானதால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் தேடி வருகின்றனர். வேலூர் அருகே சொகுசு கார்களை ஏற்றிக்கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் சொகுசு கார்களை ஏற்றிக்கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் லாரியின் முன்பகுதியில் திடீரென பற்றியெரிந்த தீயால் அதிலிருந்த கார்கள் சேதமடைந்தன. மேலும் இதுகுறித்து தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே ஒர்க் ஷாப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டாரஸ் லாரியின் டேங்கர் வெடித்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி துருகம் சாலையில் உள்ள பேட்டரி ஒர்க் ஷாப்பில் நின்றிருந்த டாரஸ் லாரியின் டேங்கர் திடீரென வெடித்து தீப்பற்றி எரிந்ததில் பணியில் ஈடுபட்டிருந்த 2 ஊழியர்கள் காயங்களுடன் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சடித்து தீயை கட்டுப்படுத்தினர்.
வார விடுமுறையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீர்வரத்து சீரானதால் அருவிகளில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அம்பமுலா பகுதியில் இருந்து ஐயங்கொல்லி செல்லும் சாலையில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. பகல் இரவு நேரங்களில் சாலையில் சிறுத்தை உலா வருவதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வருகின்றனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த சாலையில் செல்வதற்கு தவித்து வரும் நிலையில் சிறுத்தையை விரட்டுமாறு வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வீட்டின் வெளியே நின்ற சேவலை சிறுத்தை ஒன்று கவிச் செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பாலக்கோடு அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள விநாயகம் என்பவரது வீட்டில் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தற்போது அந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. கத்தியுடன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிட்ட இளைஞர்களை அரக்கோணம் போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டையைச் சேர்ந்த லோகேஷ் மற்றும் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை காட்டி சினிமா வசனங்களுடன் ரீல்ஸ் வெளியிட்டனர். இந்த வீடியோ வைரலானதைத் தொடர்ந்து அரக்கோணம் போலீஸ் டிஎஸ்பி ஜாபர் சித்திக் உத்தரவின் பேரில் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்களை இருவரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானை, சிறுத்தை, புலி, சென்னாய், காட்டெருமை, மான் உள்ளிட்ட விலங்குகள் தெரிகின்றன. வனப்பகுதியை விட்டு வெளியேறிய சிறுத்தை ஒன்று காரப்பள்ளம் சோதனைச் சாவடி அருகே உலவியது. இந்த நிலையில் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் செல்போனில் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை மாநகராட்சி பள்ளி ஆய்வகத்தில் ரசாயனம் கொட்டியதில் 8ஆம் வகுப்பு மாணவன் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை கடந்த 25ஆம் தேதி வேதியியல் ஆய்வகத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்திய ஆசிரியர்கள் கெமிக்கல் மூட்டையை தூக்கிச் சொல்ல கோரி மிரட்டியுள்ளனர். இந்த நிலையில் மூட்டையில் இருந்த பாட்டில் உடைந்து உடல் முழுவதும் கெமிக்கல் கொட்டி மாணவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தற்போது அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமை ஆசிரியர் ஹேமா, அறிவியல் ஆசிரியர் கலா மீது புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் ஐஐடி மாணவி வடமாநில இளைஞரால் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் இரவு நேரம் தனியாக நடந்து சென்றார். அப்போது வட மாநில இளைஞர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பீகாரை சேர்ந்த ரோஷன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,440க்கு விற்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளுக்கு இடையே திடீரென ஏற்படும் போர் பதற்றம் காரணமாக தங்கம் விலை ஜெட் வேகத்தில் உயர்ந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 55,000 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,930 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பாஜகவை சேர்ந்தவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் திடீரென தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் காலியாக உள்ள அமைச்சர் பதவியை நிரப்புவதற்கான பரிந்துரை கடிதத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஆச்சாரியா வித்யானந்த் மகாராஜின் 100வது பிறந்த நாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் ஆச்சாரியா வித்யானந்த் மகாராஜின் 100ஆண்டு விழாவை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த விழாவை மத்திய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சகம் மற்றும் பகவான் மகாவீர் அஹிம்சா பாரதி அறக்கட்டளை இணைந்து நடத்துகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி தர்ம சக்கரவர்த்தி பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அகமதாபாத் விமான விபத்து சோகத்திற்கு மத்தியில் பார்ட்டியில் ஆட்டம் போட்ட ஊழியர்களை ஏர் இந்தியா பணி நீக்கம் செய்துள்ளது. கடந்த 12ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து நொறுங்கி 246 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஹரியானாவில் உள்ள ஏர் இந்தியா விமான நிலைய சேவைகள் அலுவலகத்தில் சில ஊழியர்கள் பார்ட்டி மற்றும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியான நிலையில் 3 உயர் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.
ஈரான் உச்ச தலைவர் கமேனியை படுகொலையில் இருந்து காப்பாற்றியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி ஈரானில் உள்ள அணு ஆராய்ச்சி மையங்கள், அணு உலைகள், ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் போரில் வெற்றி பெற்றுவிட்டதாக ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனி கூறியிருந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் போரின் போது அயதுல்லா கமேனி எங்கு பதுங்கியிருந்தார் தனக்கு தெரியும் என்றும் அவரை படுகொலையிலிருந்து காப்பாற்றியதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவுகளுக்கு தடை விதிக்கும் அதிகாரத்தை மாவட்ட நீதிபதிகளிடமிருந்து அமெரிக்க உச்சநீதிமன்றம் பறித்துள்ளது. பிறப்பால் குடியுரிமை பெறும் முறையை முடிவுக்கு கொண்டு வரும் ட்ரம்பின் முயற்சிக்கு எதிராக மாவட்ட நீதிபதிகள் விதித்த தடையை எதிர்த்து ட்ரம்ப் தரப்பு உச்சநீதிமன்றம் சென்றதில் நீதிபதிகள் தன்னிச்சையாக அமெரிக்க அரசின் நிர்வாக நடவடிக்கைகளை தடுக்கும் அதிகாரங்களை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் குறைத்துள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது எக்ஸ்பாக்ஸ் பிரிவில் அடுத்த வாரம் பெரும் பணிநீக்கத்தை அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. $69 பில்லியன் மதிப்பிலான ஆக்டிவிஷன் பிளிப்சார்ட் கையகப்படுத்தலுக்கு பிறகு லாபத்தை அதிகரிக்க வேண்டிய அழுத்தம் எக்ஸ்பாக்ஸ் பிரிவு மீது விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் கமின்ஸுக்கு எதிராக சைகை செய்த வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் ஜெயின்டனுக்கு ஐசிசி அபராதம் விதித்துள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த போட்டியில் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் கமின்ஸ் டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை எடுத்து சாதனை படைத்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் கமின்ஸ் 2 விக்கெட்டுகளை எடுத்தார். இதன் மூலம் கமின்ஸ் கேப்டனாக 139 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார்.